தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு அதர்மம் சேனல் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரிவிச்சிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக சேனலை மீட்பதற்கு யூடியூப் நிறுவனத்துக்கு நம்ம அப்பீல் மெயிலெலாம் போட்டோம். அதன் தொடர்ச்சியாகவும் சேனலை மீட்டுத்தர முடியாது, சேனலை முடக்கியது அல்லது நீக்கியது தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. நேற்றைக்கு வீடியோலேயே நாம் சொன்னது போல் நீங்கள் இந்த சேனலுங்கிறது நாம் பேசுவதற்கு, நம்முடைய கருத்தை பரப்புவதற்கு, நாம் என்ன அரசியல் செய்ய நினைக்கிறோமோ அதை செய்வதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். இந்த சேனல் இல்லாட்டி வேறு சேனலு, யூடியூப் பிளாட்ஃபார்ம் இல்லாட்டி வேறு பிளாட்ஃபார்ம்னு நம்முடைய வேலையை யாராலையும் நிறுத்த முடியாது அப்படின்னு நான் பதிவு செஞ்சுருந்தேன். இருந்தபோதும் சேனல் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை தெரிவித்தவுடன் பல தொடர்கள் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஆதரவை நமக்கு தெரிவித்தாங்க. அதில் பலரும் சொல்வது என்னன்னா, நீங்கள் இதை சர்வசாதாரணமாக கடக்கலாம், ஆனால் இது ஒரு அரச ஒடுக்குமுறையாகத்தான் பார்க்கணும். இன்றைக்கி உங்களுக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம், இதை சாதாரணமாக நாம் கடக்க முடியாது அப்படிங்கிற தோழர்களுடைய அந்த வார்த்தையில் நிச்சயம் 100% ஒரு நியாயமான காரணங்கள் இருக்குது. நீங்கள் அதன் அடிப்படையில் இதை நாம் ஒரு அரச ஒடுக்குமுறையாகவே கருதுவோம். நீங்கள் சேனல் முடக்கப்பட்டிருக்குன்னு செய்தியை தெரிவித்தவுடன் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிஏவாக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார். ஊடகவியாளர் அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் பேசினார். நீங்கள் ஜீவா டுடே சேனலினுடைய தோழர் ஜீவா அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார். நீங்கள் அதர்மமை நாம் ஆரம்பித்த போது முதல் நாளிலிருந்து நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தோழர் யூடியூப் புரூட்டஸ் மைனர் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார். நீங்கள் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் தொடர்பு கொண்டார். அரண்சை மகிழன் அவர்கள் தொடர்பு கொண்டார். நீங்கள் பேரலையை சார்ந்த தோழர் மில்டன் அவர்கள் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச அவர் தான் நமக்கான ஆதரவை பொதுவெளியில் தெரிவித்தார்னு நினைக்கிறேன், பதிவின் மூலியமாக. ஆக தோழர் மில்டன் அவர்கள் பேசினார். தோழர் இந்திரகுமார், அறக்கழகம் தவம் தோழர், நீங்கள் கருஞ்சட்டைப்படையின் தோழரான தோழர் மணியமுதன், நீங்கள் எனவே பேசுவோம் சேனலினுடைய தோழர் ராஜேஷ் அவர்கள், இன்னும் பல தோழர்கள் நம்மை தொடர்பு கொண்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தாங்க. நீங்கள் தோழர்கள் இன்னொரு சேனல் ஆரம்பித்து நாளைக்கே நீங்கள் வேலையை துவங்குங்க அப்படிங்கிறத தோழர்கள் வலியுறுத்தியிருந்தாங்க.